உனக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லையா? சின்ன பசங்க எப்படி நடந்துக்கிறது கூட தெரியல. அவனுங்களை நீ கை நீட்டி அடிக்கிறிய, அவனுக்கு திருப்பி ஒண்ணு அடிச்சானுங்கன்னா உன் மரியாதை என்ன ஆகுறது? நிறுத்தியா? ஆரம்ப காலத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்க. நீ எப்பவுமே எனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்க. மரியாதை கட்டிடும். இந்த பாரியா, முதல்ல இந்த பாஸ்போர்ட் மெம்பர்களை எல்லாம் எனக்கு எதிராக தூண்டி விட்டு என்ன கணக்கு கேட்க வச்ச. போனா போதுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பேங்க் மேனேஜர் கிட்ட போய் என்ன கேட்காம எந்த லோனும் கொடுக்க கூடாதுன்னு அவனை மிரட்டிட்டு வந்திருக்கிறேன். இப்ப என்னடா அந்த பசங்களை எனக்கு எதிராக தூண்டி விட்டு பாஸ்போர்ட் வைக்க சொல்லிருக்கேன். இந்த பாரியா, இப்படி எல்லாம் செஞ்சு நீ ஊர் பெரிய மனுஷன் ஆகலாம்னு நினைக்காத. அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. யோ, நான் ஊர் தலைவன் ஆகணும் எந்த காலத்தில் நினைச்சதே இல்லையா? ஊர் தலைவனா இருக்கிற நீ யோக்கியமா இருக்கணும் தான் சொல்றேன். உனக்கு இருக்கிற பணத்தையும் பதவியை வச்சு படிப்பறிவு இல்லாதவங்க அப்பா மக்களை வேணா நீ ஏமாத்திடலாம். ஆனா அவனுக்கு படிச்சவனுங்க, சிந்திக்க தெரிஞ்சவனுங்க, சுயமா உழைச்சு முன்னுக்கு வரணுங்கிற தைரியம் உள்ளவனுங்க அனாவசியமானவங்களை பகிச்சுக்காம காலத்தை புரிஞ்சு தட்டி கொடுத்து போயிடும். இல்லைன்னா பால் ஸ்டோர் பதவி மட்டுமல்ல, ஊர் தலைவர் பதவியில இருந்து கோயில் தலைவர் பதவி வரைக்கும் எல்லா தலைவர் பதவியும் பறி போயிடும். ஜாக்கிரதை. நீ ஒதுங்கி போடி. யோ பிச்சாண்டி, உங்க பசங்க எல்லாம் பால் கடை திறக்கிறாங்கன்னு ஊரே ரெண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா அப்படி கேளுங்க. என்ன தேடி கேக்குறது? யோ, ஊர்க்காரங்க உங்களுக்கு பத்திரிக்கை வச்சானுங்க, நீங்க போவீங்க. பெத்தவங்களாச்சுன்னு எங்களுக்கு என்னையா மரியாதை கொடுத்தாங்க நாங்க போறதுக்கு? ஏயா பத்திரிக்கையில தான் உங்க பேரை கொட்டை இடத்துல போட்டு அச்சடிச்சிருக்காங்களே, அதுக்கு மேல என்னையா ஓடும்? எதுக்கு பேர் போட்டிருக்கானுங்க? நாளைக்கு பால் கடையில பிரச்சனை வந்தா எங்களை வம்பல மாட்டி விடுறதுக்கு தாயா. நோட்டீஸ் எடுத்துட்டு வரானுவா. பத்திரிக்கை கொண்டாந்து வைக்கல, பத்திரிக்கை வைக்கல அப்படியே பேசிக்கிறீங்க. எடுத்துட்டு வரா பாரு ராசா. ராசா இந்த வரடா கண்ணு. தாய்மா வா, நடந்து போறேன். என்ன ஆட்டம் ஆடுறானுங்க பத்தியா? நிப்பாட்டு. டேய், அங்க பாத்தியா? பதுங்கி எட்டி பாக்குறானுங்க பாரு. டேய், பத்திரிக்கை கொடு, பத்திரிக்கை கொடு. குடுறா. கொஞ்சம் அம்மா, நாங்க பால் ஸ்டோர் ஆரம்பிக்கிறோம். நீயும் தங்கச்சியும் கண்டிப்பா வந்துருங்க. அப்பா கொடுப்பா. நீயே கொடுத்துக்க. என்னையா உன் பையனுக்கு மரியாதையா தெரியல? அம்மா கொஞ்சம் வாங்க. என்ன கண்ணு? உன் புருஷனை கொஞ்சம் இங்க வர சொல்லு. புள்ள கூப்பிடல, வந்து தொலையா. என் பையன் என்னதான் தகராறு பண்ணாலும் அப்பன்னா அவனுக்கு ஒரு தனி மரியாதை. அவன் சிங்கம். கண்ணா, என் மரியாதையை காப்பாத்திடா. பத்திரிக்கை குடியா? எங்க அம்மாவுக்கு என் தங்கச்சிக்கு பத்திரிக்கை கொடுக்க தான் நான் இங்க வந்தேன். இத சாக்கு வச்சுட்டு கடை திறக்கிற பக்கம் வந்த உசுரோட இருக்க மாட்டேன். எவனுக்கும் பயப்படாதீங்க, நீங்க வந்துருங்கம்மா. அதே அடியாரா, அதே. நம்மள அவமானப்படுத்தனே அவனுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கானுங்க. எங்களை கேவலப்படுத்தின அவங்களுடைய கடை திறப்பு விழாவுக்கு எவ்வளவு போனீங்க, மரியாதை கெட்டு போயிடும். ஆமா, இதுல என்னையா மரியாதை போறது? இத மீறி இவளுக போனாளுங்கன்னா ஒத்த காலை எடுத்துடணும். என்னன்னு இது? பிள்ளைங்க கஷ்டப்பட்டு முதல்ல கடை திறக்கிறேங்கிறாங்க, அதுக்கு போய் போவேனாங்கிறீங்களே, நியாயமா இது? இப்படி வா தாயம்மா, இதெல்லாம் போய் இவர்களை கேட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க கடை திறப்பு விழாவுக்கு நாம போகாம வேற யாரு போறதுன்னு? நீ மட்டும் அந்த கடை திறப்பு விழாவுக்கு போன வாழா வெட்டி ஆயிடுபடி. போயா, இத்தனை வருஷமா அப்படியே என்ன மகாராணி மாதிரி வாழ வச்சுட்ட, இனிமே தானே வாழா வெட்டி ஆக போறா. போயா தாயம்மா, இனிமே நமக்கு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை முக்கியம். வா, இவங்களை பத்தி நமக்கு என்ன கவலை? வா போகலாம். இதுக்கு எக்கடை கட்டு தொலையிட்டோம். பிச்சாண்டி, கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டி எல்லாத்தையும் கலைச்சிட்டாளையா? பொண்டாட்டி மட்டும் இல்லையா, எல்லாரும் பொண்டாட்டி அப்படித்தான். பிள்ளைங்க வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் தான் அவளுங்க நம்ம பக்கம் இருப்பாளுங்க. அதுங்க வளர்ந்து 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பக்கம் சாஞ்சிருவாளுங்க. இவ்வளவு நாளா அவளுங்க நம்மகிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்காளுங்க. பச்சை வந்தீங்க. அதனாலதான் ஆம்பளைங்க எல்லாம் 2 கல்யாணம் பண்றானுங்க. நாம தான் மிஸ் பண்ணிவிட்டோம். இப்ப என்னையா கெட்டு போச்சு? யோ, இந்த செங்கோட நினைச்சா இப்ப கூட 5 கல்யாணம் பண்ணுவாங்க. பண்ணுவீங்கடா, பண்ணுவீங்க. பண்ணியார் ஏமாந்தா 5 என்ன 10 கூட பண்ணுவீங்க. வணக்கம். ஏண்டா, உங்க மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கொஞ்ச நாள் ஊர்ல இல்ல,
கான்ட்ராக்ட் விஷயமா வெளியூர் போயிட்டேன். அதுக்குள்ள ஆளாளுக்கு நாட்டாம ஆயிட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் நாங்க உங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ணலீங்களே. என்ன பண்ணல? கிணறு வெட்டணும் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் எனக்கு எதிராக உங்க பசங்களுக்கு பால் பண்ண வச்சு கொடுத்துருக்கீங்க. இது எனக்கு பண்ற துரோகம் இல்லையா? ஏங்க எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா ஊரே அவனுங்க கிட்ட கறக்கும் போது நாங்க மட்டும் உங்ககிட்ட கறப்பங்களா? டேய், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏமாந்தது போதும். இன்னைக்கு நான் ஏமாற மாட்டேன். இந்த பாரு, உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள என்கிட்ட வாங்கின மொத்த பணமும் வந்து சேரணும். அப்படி இல்ல உங்க எல்லாருடைய நிலத்தையும் பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த விளைச்சல்ல வர ஒரு நெல்லு மணியை கூட நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஞாபகத்தில் வச்சுக்கங்க. யோ கணக்கு, நமக்கு வர வேண்டிய வட்டி பணத்துக்கு இந்த வண்டி மாடு எல்லாத்தையும் இழுத்துருவாங்க. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இழுத்துருவாங்கடா. போங்க. ஏண்டையா, சொன்னா கேளுங்கய்யா. போடா, டேய். ஐயா, ஐயா, உட்காருங்க, ஐயா, உட்காருங்க, ஐயா. டேய், ஏன்டா அவனை தடுக்கிறேன்? போடா. டேய், வண்டியை திருப்புடா. ஐயா, ஐயா, இந்த வண்டி மாத்த நம்பித்தாயா எங்க பொழப்பே இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எங்க மான மரியாதை எல்லாம் போயிடுங்க ஐயா. ஏண்டா, நான் தான் உங்களை காப்பாத்தணும்னு தெரியுதுல்ல. நேரா போங்க. உங்க பசங்க கடத்த இருக்கிறத தடுத்து நிறுத்துங்க. ஐயா நாங்க அவனுங்க கிட்ட பேசி 2 மாசம் ஆகுதுங்களா ஐயா. நாங்க சொன்னா அந்த நாதாரி பசங்க கேட்காதுங்க ஐயா. ஆமாங்க. டேய், நீங்க மட்டும் உங்க பசங்களை பகச்சிக்க மாட்டீங்க. நான் மட்டும் அவசரத்துக்கு உங்களை காப்பாத்தணுமா? நல்லா இருக்குடா நியாயம். டேய், ஏன்டா நிக்கிறீங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. டேய், ஒரு மாட்டை கூட விடாதீங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. ஐயா, 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 ஐயா. யோ, பண்ணையார பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சொன்னா சொன்னபடி செஞ்சிருவான். இத பாருங்க, எப்படியாவது உங்க பசங்க கடையை திறக்காதபடி பாத்துங்க. இல்ல உங்க சொத்து அநியாயத்துக்கு பறி போயிடும். யோ கணக்கு, இதோ வரங்க. பண்ணையார்கிட்டயே விளையாடுறீங்களா? தொலைச்சிருவார், தொலைச்சு. யோ பிச்சாண்டி, கணக்கு சொன்ன மாதிரி அந்த பண்ணையார் நிலத்தை எல்லாம் புடிங்கிருவாங்க. பசங்க கடையை திறக்கிறத எப்படியாவது நிறுத்திடணும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.